வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது காவல்துறை. ஈஷாவில் காவல்துறை விசாரணைக்கு தடை, வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றம். வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரியார் சிலை தொடர்பான பேச்சு, கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கு ரத்து. இந்தியாவில் ரயில் விபத்துகள் குறைந்துள்ளன, அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். பகுஜன் சமாஜ் கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 30 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் A1 மற்றும் A2 குற்றவாளிகளாக ரவுடி நாகேந்திரன், ரவுடி சம்போ செந்தில் ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. கடந்த ஜூலை மாதம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவரது வீட்டின் முன்பு ரவுடிகளால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் தற்போது வரை 28 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 5000 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை எழும்பூர் நீதிமன்றத்தில் செம்பியம் காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டது. கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணன் உள்ளிட்ட 30 பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் A1 குற்றவாளியாக பிரபல ரவுடி நாகேந்திரன் மற்றும் A2 குற்றவாளியாக தலைமறைவாக இருக்கும் ரவுடி சம்போ செந்தில் ஆகியோரின் பெயர்கள் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதில் 27 நபர்கள் குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். ஈசா யோகா மையத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் அளித்த உத்தரவை உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பேராசிரியர் காமராஜ் ஈசா யோகா மையத்தில் உள்ள தனது மகள்களை மீட்டு தர கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆள்குணர்வு மனு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பாகவும் ஈசா யோகா மையத்தின் மீதான அனைத்து குற்ற வழக்குகள் குறித்தும் விசாரணை செய்து முழுமையான அறிக்கையை அக்டோபர் 4ஆம் தேதி தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனைத் தொடர்ந்து கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் தலைமையில் 6 குழுக்களாக பிரிந்து கடந்த 2 நாட்களாக ஈஷா யோகா மையத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் ஈஷா யோகா மையம் தரப்பில் காவல்துறையினரின் விசாரணைக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதி ஈஷா மையத்தில் காவல்துறையினர் விசாரணை நடத்த இடைக்கால தடை விதித்த உச்சநீதிமன்றம் மருத்துவர் மீதான குற்றச்சாட்டை விசாரிக்கலாம் எனவும் தெரிவித்தனர். வடக்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்கதேசம் அதனை ஒட்டிய மியான்மர் கடலோரத்தில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவி வருகிறது. இந்நிலையில் நாளை வடக்கு வங்கக்கடலில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் 6ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தஞ்சை, நாகை உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பெரியார் சிலையை உடைப்பது குறித்து பேசியதாக சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர் கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி கனல் கண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் கோயில் வாசலில் கடவுளை நம்புகிறவன் முட்டாள், கடவுளை வழிபடுபவன் காட்டுமுராண்டி என்ற வாசகங்களுடன் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையில் உள்ள சிலையை காவல்துறையினர் அகற்றியிருக்க வேண்டும் எனவும் சிலையை வைத்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ததற்கு பதில் தனக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயச்சந்திரன் கோவிலுக்கு எதிரில் ஆத்திகர்கள் குறித்து சிலைப்பீடத்தில் இடம்பெற்றுள்ள வாசகங்கள் காரணமாகவே மனுதாரர் பேசியிருக்கிறார் என கூறி கனல் கண்ணன் மீதான வழக்கை ரத்து செய்து உத்தரவிட்டார். இந்தியாவில் ரயில் விபத்துகள் வருடத்திற்கு 40 என்ற அளவில் குறைந்துள்ளதாக ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் நடைபெற்ற தூய்மை இந்தியா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பேட்டியளித்த அவர் எந்த ஒரு ரயில் விபத்துக்கும் மூலம் காரணம் என்ன என்பதை கண்டறிய முயற்சிப்பதாக கூறினார். அதன் மூலமே கட்டமைப்பு மற்றும் அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் என அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ஆண்டுக்கு சராசரியாக 171 ரயில் விபத்துகள் நடைபெற்றதாகவும் தற்போது ஆண்டுக்கு 40ஆக குறைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார்.
பீகாரில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கச் சென்ற ஹெலிகாப்டரில் தண்ணீரில் சிக்கிக் கொண்டது. மழை பாதித்த பகுதிகளில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகின்றன. இந்நிலையில் முசாஃபூர் மாவட்டம் நயாகாவுன் பகுதியில் நிவாரணப் பொருட்கள் வழங்கச் சென்ற ஹெலிகாப்டரில் திடீரென ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெள்ளத்தில் மூழ்கிய ஹெலிகாப்டரில் இருந்து 2 அதிகாரிகள் உள்ளிட்ட 4 பேரை உள்ளூர் மக்களின் உதவியுடன் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்டனர். நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் அனைவருக்கும் மங்களகரமான நவராத்திரி பண்டிகை வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். நவராத்திரியின் முதல் நாளில் சைலபுத்திரியை பிரார்த்திப்பதாகவும் அவர் அருளால் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படும் எனவும் உங்கள் அனைவருக்காக தாம் தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறேன் எனவும் மோடி கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள பதிவில் நவராத்திரியின் புனித திருநாளில் நாட்டு மக்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் என குறிப்பிட்டுள்ளார். நவராத்திரி என்பது சக்தி வழிபாடு, ஆன்மீக ஆற்றல், திரட்சி மற்றும் பிரபஞ்சத்தின் தாயான மா அம்பேவின் 9 வடிவங்களை வழிபடும் ஒரு சிறந்த திருவிழா என குறிப்பிட்டுள்ளார். நலம் பெற மா துர்காவை பிரார்த்திப்பதாகவும் முழு உலகத்தின் மகிழ்ச்சி மற்றும் அமைதி நிலவட்டும் எனவும் அமித்ஷா தெரிவித்துள்ளார். டெல்லி மருத்துவமனைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மருத்துவரை சுட்டுக் கொன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி ஜெய்ப்பூர் பகுதியில் அமைந்துள்ள நிமா மருத்துவமனைக்கு 2 பேர் விபத்து ஏற்பட்டதாக காயங்களுடன் சிகிச்சைக்காக சென்றுள்ளனர். அவர்கள் இருவரும் மருத்துவர் ஜாவேத்தை சந்திக்க வேண்டும் என கூறியதை தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்கள் அவரது அறைக்கு இருவரையும் அனுப்பி வைத்துள்ளனர். இதையடுத்து மருத்துவர் ஜாவேத்தின் அறைக்குள் நுழைந்தவுடன் அவரை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு இருவரும் தப்பி ஓடியதாக மருத்துவமனை ஊழியர்கள் முதல்கட்ட தகவலை பகிர்ந்துள்ளனர். மருத்துவமனையின் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து டெல்லி போலீசார் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். உயர்கல்வித்துறை செயலாளர் பிரதீப் யாதவ் உள்ளிட்ட 12 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக உயர்கல்வித்துறை செயலாளராக இருந்த பிரதீப் யாதவ் IAS துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளராக கோபாலு, மின்வாரிய தலைவராக இருந்த ராஜேஷ் லக்கானி, வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஆணையராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியாக உள்ள சத்யபிரதா சாகுக்கு விலங்குகள், கால்நடை மற்றும் மீன்வளத்துறை செயலாளராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மின்வாரியத்துறை தலைவராக நந்தகுமாரும், வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை ஆணையராக இருந்த சுந்தரவல்லி, கல்லூரி கல்வித்துறை ஆணையராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த் மருத்துவமனையில் இருந்து நாளை டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என்று அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக செப்டம்பர் 30ஆம் தேதி கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அவரது இதயத்திலிருந்து வெளியேறும் பிரதான இரத்த குழாயில் வீக்கம் ஏற்பட்டதை கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அறுவை சிகிச்சை இல்லாத டிரான்ஸ்கேட்டர் முறையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நடிகர் ரஜினிகாந்த் இன்று வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நாளை டிஸ்சார்ஜ் என அப்பல்லோ மருத்துவமனை தரப்பில் இருந்து தகவல் வெளியாகியுள்ளது. புறந்தள்ளப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த தன்னை உயர்கல்வித்துறை அமைச்சராக நியமித்துள்ள தமிழக முதல்வருக்கு தன்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட கோவி செழியன் தனது சொந்த ஊருக்கு செல்லும் வழியில் விமானம் மூலம் சென்னையில் இருந்து திருச்சிக்கு வந்தார். திருச்சி விமான நிலையத்தில் திமுகவினர் அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உயர்கல்வியில் இந்தியாவில் ஏற்கனவே முதலிடத்தில் இருக்கும் தமிழகம் இன்னும் மேன்மையுற மேல்நிலை கல்வியிலும் உயர்கல்வியிலும் புதிய புதிய பாடத்திட்டங்களை இணைத்து உலகளாவிய கல்வி தரத்தை வழங்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் பல்வேறு முயற்சிகளை முதல்வர் செய்து வருவதாக தெரிவித்தார். எளிய குடும்பத்தில் பிறந்த எளியவனாகிய என்னை அந்த துறையினுடைய அமைச்சராக தமிழ்நாடு முதலமைச்சர் நியமித்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவம்தான் திராவிட மாடல் கொள்கையினுடைய அடிநாதம், அடிப்படை கருத்து. அதன் அடிப்படையில் புறந்தள்ளப்பட்ட சமூகமாக இருந்த என்னை, கல்வி கூடாது என்று ஒதுக்கப்பட்ட என்னை அந்த கல்வித்துறையினுடைய உயர்கல்வியினுடைய மேம்பாட்டு பணிகளுக்கு என்னை பணித்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த உள்ளத்திற்கு ஈடு இணை எதுவும் கிடையாது. எனவே இந்தியாவிலேயே ரோல் மாடல், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற முதல்வருக்கு மனமார்ந்த நன்றியையும், துணை முதலமைச்சர் எந்த அளவிற்கு தமிழக மக்களை முன்னேற்ற பாதையில் எடுத்துச் செல்கிறாரோ
அவருடைய வழிகாட்டுதலோடும் என்னுடைய பணி அமைத்துக் கொள்வேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, எளிய குடும்பத்தில் பிறந்த என்னை நியமித்த தமிழக முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றி கூறி பணியை தொடருகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெறவுள்ள விமானப்படை சாகச நிகழ்ச்சியை நேரில் காண பிரதமர் மோடி சென்னை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 92வது இந்திய விமானப்பட தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் ஏர் ஷோ எனப்படும் விமான சாகச நிகழ்ச்சியை நடத்துவதற்கு இந்திய விமானப்படை சார்பில் திட்டமிடப்பட்டது. இதையொட்டி வரும் அக்டோபர் 6ஆம் தேதி சென்னை மெரினா கடற்கரையில் வான் சாகச நிகழ்ச்சிகளும், அக்டோபர் 8ஆம் தேதி தாம்பரம் விமானப்படை பயிற்சி மையத்தில் வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியும் நடத்தப்பட உள்ளது. இந்த நிலையில் விமான சாகச நிகழ்ச்சியை பார்வையிடுவதற்கு பிரதமர் மோடி சென்னை வருகை தர உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வரும் பிரதமர் மோடி விமானப்படை சாகச நிகழ்ச்சிகளை பார்வையிட்டு பின்னர் மீண்டும் டெல்லி திரும்புவதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது. வனவிலங்குகளுக்கு அமைத்த மின்சார வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்த சம்பவத்தால் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நெடுங்காவடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி ராஜா என்பவர் தனது நிலத்தில் வனவிலங்குகள் தாக்காமல் இருப்பதற்காக மின்வேலி அமைத்திருந்தார். இந்நிலையில் விவசாயி ராஜாவின் அருகாமை நிலத்தைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் எதிர்பாராத விதமாக மின்வேலியில் சிக்கி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து பாய்ச்சல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராமசாமியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ராமசாமியின் இறப்புக்கு காரணமான ராஜாவை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து செங்கம் அடுத்த நெடுங்காவடி பகுதியில் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து விரைந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் கலைந்து சென்றனர். பொன்னேரி அருகே கள்ளத்தனமாக மதுபாட்டல்கள் விற்ற பெண்ணை அமலாக்க பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள கோலு கிராமத்தைச் சேர்ந்த 32 வயதாகும் தென்றல் சாந்தி என்பவர் டிக்டாக் மூலம் பிரபல சமூக வலைதள நடிகையாக வலம் வந்தவர். இந்த நிலையில் சாந்தி மதுபாட்டல்களை கள்ளத்தனமாக விற்பனை செய்ததாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து திருவள்ளூர் மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கு பிரிவு துணை கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் சாந்தியை கைது செய்து அவரிடம் இருந்த 50 மதுபாட்டல்களை பறிமுதல் செய்தனர். திருவாரூரில் இருந்து பாண்டிச்சேரி வழியாக புதிய பேருந்து சேவையை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் பேருந்து நிலையத்தில் சென்னைக்கு பாண்டிச்சேரி வழியாக புதிய வழித்தடத்தில் பேருந்து சேவையை திருவாரூர் திமுக மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் மண்டல அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் ராஜா மற்றும் திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். கூடங்குளம் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் அமைக்கப்பட்டு மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முதலாவது அணு உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யும் பணியில் விஞ்ஞானிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் தூய்மையே சேவை திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு நீதிபதிகள் பாராட்டு தெரிவித்து பரிசு வழங்கினர். தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக நாடு முழுவதும் தூய்மையே சேவை என்ற நிகழ்ச்சி செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2 வரை நடத்தப்பட்டது. இத்திட்டத்தின் நிறைவு நாளான இன்று மயிலாடுதுறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தூய்மை பணியாற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இதையடுத்து மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நீதிபதி விஜயகுமாரி உள்ளிட்ட நீதிபதிகள், நகராட்சி தலைவர் செல்வராஜ், நகராட்சி ஆணையர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு தூய்மை காவலர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்ததுடன் அவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கி பாராட்டினர். வேலூர் அருகே காட்பாடியில் அரசு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டரங்கில் ஜனசிஷா கலாலயம் சார்பில் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் உலக சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி விமலா துவங்கி வைத்தார். இதில் பாரம்பரிய கலைகளான சிலம்பம், ஒயிலாட்டம், தப்பாட்டம், பரதநாட்டியம் உள்ளிட்ட 7 வகையான பாரம்பரிய கலைகள் மூலம் 6000 மாணவ மாணவிகள் பங்கேற்று உலக சாதனையை நிகழ்த்தினர்.
மேலும் அதற்கான சான்றுகளும் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் விளையாட்டு சங்கங்களைச் சேர்ந்த நபர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராய்ப்பு தாலுகா கூமாப்பட்டியில் லோடு வேன் டிரைவர் முத்துக்குமார் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இறுதி ஊர்வலத்தில் வன்முறையால் ஈடுபட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 12 பேரை கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் வத்திராய்ப்பு தாலுகா கூமாப்பட்டியில் ஆர்சி தெருவைச் சேர்ந்த லோடு வேன் டிரைவர் முத்துக்குமார் செப்டம்பர் 30ஆம் தேதி ஊரணி தெருத்தோப்பில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்த கந்தகுமார், மாரீஸ்வரன், ஆவியூரைச் சேர்ந்த கண்ணுச்சாமி ஆகிய 3வரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 4 பேரும் சம்பவ பகுதியில் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தியதும் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தங்களை முத்துக்குமார் தரக்குறைவாக பேசியதால் கொலை செய்ததாகவும் தெரிவித்தனர். இதனிடையே முத்துக்குமாரின் இறுதி ஊர்வலத்தில் ஏற்பட்ட கலவரத்தில் வத்திராய்ப்பு காவல் ஆய்வாளர் வாரியப்பன் தாக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக கூமாப்பட்டியைச் சேர்ந்த 25 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்தோணி, தர்மராஜ், முத்தையா உட்பட 12 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பல லட்சம் மதிப்பு கொண்ட 146 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை விற்பனையை தடுக்கும் வகையில் SP கண்ணன் உத்தரவின்படி காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பெங்களூருவில் இருந்து கார் மூலம் குட்கா கடத்தி வருவதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் மதுரை கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போது 15 மூடைகளில் தடை செய்யப்பட்ட குட்கா இருந்தது தெரியவந்தது. மேலும் குட்கா கடத்தி வந்த ராஜேஷ் என்பவரை கைது செய்து மற்றும் பல லட்சம் மதிப்பிலான 146 கிலோ குட்காவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். லெபனான் மீதான போரை நிறுத்துமாறு அமெரிக்காவும் பிரான்சும் விடுத்த வேண்டுகோளை ஏற்க இஸ்ரேல் மறுத்துவிட்டதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரில் உள்ள ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உரையாற்றிய அவர், மத்திய கிழக்கில் பற்றி எரிந்த தீ நரகமாக மாறிவிட்டதாக லெபனான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலை குறிப்பிட்டு பேசினர். பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் நோக்கில் பிற நாடுகளின் ஆதரவுடன் அமெரிக்காவும் பிரான்சும் போர் நிறுத்தத்தை பிரகடனப்படுத்துமாறு இஸ்ரேலுக்கு விடுத்த வேண்டுகோளை அந்நாடு ஏற்றுக்கொள்ளவில்லை என ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் வேதனை தெரிவித்தார். அத்துடன் போரை முடிவுக்கு கொண்டுவர ஐநா அமைதிப்படை மேற்கொண்ட முயற்சி பலனளிக்கவில்லை என்று கூறிய அவர், தொடர்ந்து அமைதிப்படை அதன் பங்களிப்பை வழங்கும் என கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் 5000 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது காவல்துறை. ஈஷாவில் காவல்துறை விசாரணைக்கு தடை, வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு மாற்றம். வங்கக்கடலில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். பெரியார் சிலை தொடர்பான பேச்சு, கனல் கண்ணனுக்கு எதிரான வழக்கு ரத்து. இந்தியாவில் ரயில் விபத்துகள் குறைந்துள்ளன, அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.